இன்னமும் ஒரு துளி சாராயம் கூட தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் இருக்காது, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன், நான் ஒரு சர்வாதிகாரி அப்படிலாம் டயலாக் பேசினாரு தமிழக முதல்வர். இப்ப அந்த தமிழக முதல்வர், அதாவது நான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்ற முதல்வர் இது இந்த நிமிஷம் வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போகல. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? களத்துக்கு நேரா போய் பார்த்திருக்க வேண்டாமா? அவர் கோட்டைக்கு போய் ஷூட்டிங்கு மட்டும்தான் போவாரா? டெய்லி 2 மணி நேரம் கோட்டையில போய் போட்டோ கொடுத்து போட்டோ ஷூட் ஆட்சி மட்டும்தான் நடத்துவாரா? அவர் மக்கள் பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கறது தான் ஜே.பி. நட்டாவோட அறிக்கையின் உள்ளார்த்த அர்த்தம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவோட மேசக்கார் அப்படின்னு சொல்லி கடுமையா தாடி இருக்காங்க நட்டாஜி. அதோட இல்லாம முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. நாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருத்துல கொள்ளணும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல் 2 பேர் செத்து போன உடனே இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து பேசியிருந்தாங்கன்னா, முட்டு கொடுக்காம அரசாங்கத்தோட பிரச்சனையை மூடி மறைக்காம, இதனால இது அரசாங்கத்தோட மெத்தனம். இத கலெக்டர் மட்டும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது, எஸ்பியை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது. இவங்க கள்ளச்சாராய வியாபாரிகளை ஃப்ரீயா நடமாட விட்டதே இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி தான். போராட்டம் நடத்துற இந்து முன்னணிக்காரனையும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்களையும் ஓடி போய் தீவிரவாதிகள் மாதிரி கைது செய்யற இந்த ஆட்சி பக்கத்துல கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துல, எஸ்பி ஆபீஸுக்கு பக்கத்துல 24 மணி நேரமும் சாராயம் விற்கிறத எப்படி அனுமதிச்சு? வாங்க, நீங்களும் நானும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போய் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்னாடி போய் நாம தர்ணா பண்ணுவோம்னு கூப்பிடுறாங்க. கரெக்ட் தானே? உத்தரப்பிரதேசத்திலையும், பீகார்லயும், மத்திய பிரதேசத்திலையும், ராஜஸ்தான்லயும், ஜம்மு காஷ்மீர்லயும் அங்க ஏதாவது ஒரு சின்ன சம்பவம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அடிதடி நடந்தா கூட, பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு அடிதடி நடந்தா கூட, இங்க மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போக கனிமொழி அக்கா எங்க? வேலு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைக்கிறார் பாஜகவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஓமம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். சார், கள்ளக்குறிச்சி விவகாரத்துல காங்கிரஸ் மௌனமா இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜே.பி. நட்டா மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதுல திமுக இன்னும் ஏன் முத்துசாமியை பதவி விலக்கல அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சார், ஜே.பி. நட்டாவோட அறிக்கை 100% வரவேற்கத்தக்கது. காரணம் என்னவென்றால் 56 பேர் இதுவரை இறந்துள்ளார்கள். 56 நினைக்கிறேன். 59 பேர் இன்னைக்கு சாயங்கால நிலவரம் 59 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 150க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில கண்ணு போய் பராலிஸ் அட்டாக் வந்த மாதிரி குடல் வெந்து பல்வேறு உடல் உபாதைகளோட ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க இருக்காங்க. இது இன்னும் 1 மாசம் கழிச்சும் 2 மாசம் கழிச்சும் இதனால மரணங்கள் இதோட விளைவுகள்னால ஏற்படக்கூடிய அளவுல 100 தாண்டினாலும் நமக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால இது எளிதில் கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. போன வருஷம் மே மாசம் திண்டிவனத்திலையும் நம்ம ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஊர்லயும் 2 இடத்துலயுமா சேர்ந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் போன வருஷம் உயிரிழந்தாங்க. தமிழக அரசு இதுல இருந்து பாடம் கத்துக்கும். இன்னமும் ஒரு துளி சாராயம் கூட தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் இருக்காது, இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன், நான் ஒரு சர்வாதிகாரி அப்படிலாம் டயலாக் பேசினாரு தமிழக முதல்வர். இப்ப அந்த தமிழக முதல்வர், அதாவது நான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன், மக்களுக்கான இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற முதல்வர் இது இந்த நிமிஷம் வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போகல. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? பிரதமர் நரேந்திர மோடி இங்க மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ, இல்ல இதுல இவர் கோட்டைக்கு முதல்வர் போனாலோ, இல்லைன்னா பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனாலோ, ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வரல? தமிழர்கள்ட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பிரதமர் மோடி நடந்துக்கிறாரா? அப்படிலாம் எகத்தாளமா பேசின திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுத்து அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களும் இப்ப எங்க போனாங்க? அவங்க ஏன் ஸ்டாலின் ஏன் இன்னும் போலேன்னு சொல்லி எந்த விதமான ஒரு கேள்வியும் எழுப்பல. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது தமிழக முதல்வர் களத்துக்கு நேரா போய் பார்த்திருக்க வேண்டாமா? அவர் கோட்டைக்கு போய் ஷூட்டிங்கு மட்டும்தான் போவாரா? டெய்லி 2 மணி நேரம் கோட்டையில போய் போட்டோ கொடுத்து போட்டோ ஷூட் ஆட்சி மட்டும்தான் நடத்துவாரா? அவர் மக்கள் பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கறது தான் ஜே.பி. நட்டாவோட அறிக்கையின் உள்ளார்ந்த அர்த்தம். அதனால அதோட மட்டும் இல்ல,
ஜே.பி. நட்டா இன்னொன்னும் ரொம்ப காட்டமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. ராகுல் காந்தி வந்து பட்டியலின சமுதாயத்துக்கு போராடுற மாதிரி பேசுறாரு. அதே ராகுல் காந்தி வந்து நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரேக்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு பீதிகளை கிளப்புற ராகுல் காந்தி, பட்டியலின சமுதாயத்துக்காக நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அந்த கருணாநிதிபுரத்துல இருக்க நடந்த துக்க நிகழ்வுக்கு ஏன் இண்டி கூட்டணி சார்பா சார் அது பேர் கருணாபுரம் சார். சார் கே நகர்னு சொன்னா மா சுப்பிரமணியம் நம்ம மேயர் இருக்காரு பாருங்க, மா சுப்பிரமணியம் அவர் முன்னாள் மேயர், இப்ப மருத்துவ அமைச்சரா இருக்காரு பாருங்க. அவர் வந்து மேயரா இருக்கும்போது பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பல்வேறு இடங்களையும் கே நகர்னு சொன்னா மக்கள் மேல கோவப்படுவார் சார். நீங்க எப்படி சிறுமைப்படுத்துறீங்க? கலைஞர் கருணாநிதி நகர்னு சொல்லுவாங்க சார். நான் வந்து கருணான்னு சொல்லி கருணாநிதியை கொச்சப்படுத்த விரும்பல சார். அதனால நான் கருணாநிதிபுரம்னு சொன்னேன். சரி, உங்க ஆசைக்காக நான் கருணாபுரம்னே சொல்றேன் சார். அதனால அவரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கோச்சிக்க கூடாதே, அவர் மனசு நோக கூடாதேங்கிறதுக்காக தான் சார் நான் அதை கருணாநிதிபுரம்னு சொல்றேன். சரி சார், நான் கருணாபுரம்னே நம்ம நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்றேன் சார். இது இத்தனால மா சுப்பிரமணியத்தினால திமுக காரங்களால அதை கருணாநிதிபுரம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். கருணாபுரம்னா நானும் அதை கருணாபுரம்னே நானும் என்னுடைய இதா வச்சுக்கிறேன் சார். ஆனா ராகுல் காந்தி அந்த கருணாபுரம் நிகழ்வுக்கு ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் ஜே.பி. நட்டா அவர்கள் எழுப்பியிருக்காங்க. அதோட இல்லாம மனித உயிர்களை மலினமா ஏன் மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த கள்ளச்சாராய சாவுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இது ஒரு கொலை, ஹியூமன் எரர் கிடையாது, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவோட மேசக்காருது அப்படின்னு சொல்லி கடுமையா சாடி இருக்காங்க நட்டாஜி. அதோட இல்லாம உச்சமா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. நாம இன்னொரு விஷயத்தையும் நாம கருத்துல கொள்ளணும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல் 2 பேர் செத்து போன உடனே இதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து பேசியிருந்தாங்கன்னா, முட்டு கொடுக்காம அரசாங்கத்தோட பிரச்சனையை மூடி மறைக்காம முட்டு கொடுக்காம அவங்க பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் செத்து போயிருக்க மாட்டாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் கலெக்டர் சொன்ன ஒரு வார்த்தைனால அந்த வீட்டுக்கு துக்கத்துக்கு போனவங்க எல்லாருமே அதே சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் செத்துட்டாங்க. கலெக்டர் முன்னாடியே இதை வந்து கள்ளச்சாராயமா அப்படிங்கறத செக் பண்ணி இருந்தாங்கன்னா இறப்புகள் கம்மியா இருந்திருக்கும். இதனால இது வந்து அரசாங்கத்தோட மெத்தனம். இதை கலெக்டர் மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, எஸ்பியை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இவங்க வந்து கள்ளச்சாராய வியாபாரிகளை ஃப்ரீயா நடமாட விட்டதே இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி தான். 20 வருஷமா அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு இதுல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பல்வேறு இதுல சொன்னா கூட, பல்வேறு பேர் 20 வருஷமா அங்க கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொன்னா கூட, ஆனா இப்பதான் சாவுகள் அங்க இதாகி எதிரொலிக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் கேள்வி. 20 வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைய ஏன் இவங்க வந்து விட்டுருக்காங்க? பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியுது, பக்கத்துல கோர்ட் இருக்கு, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஏரியாவை சுத்தி விவிஐபி ஏரியாவா இருக்கு. 24 மணி நேரமும் கண்ணுக்குட்டி சாராயம் வைக்கிறார் அப்படின்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அதனால இது நடவடிக்கை எடுக்காத அரசாங்கத்தோட தப்பு. அந்த 2 எம்எல்ஏக்களும் மிரட்டுறாங்க, நான் உங்க மேல வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சபாநாயகர் அப்பாவும் என்ன சொல்றாரு, நான் வந்து சட்டமன்றத்துல இது குறிப்பிலேயே அவை குறிப்பிலேயே வராது அப்படின்னு இவரும் சொல்றாரு, அப்பாவும் சொல்றாரு. இது ஒரு எதேச்சதிகார ஆட்சி. நீங்க என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, ட்விட்டர்ல எழுதுற பிஜேபி காரணையும் போராட்டம் நடத்துற இந்து முன்னணி காரணையும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்களையும் ஓடி ஓடி போய் தீவிரவாதிகள் மாதிரி கைது செய்யற இந்த ஆட்சி பக்கத்துல கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துல எஸ்பி ஆபீஸுக்கு பக்கத்துல 24 மணி நேரமும் சாராயம் விற்கிறத எப்படி அனுமதிச்சு இதை வந்து அரசாங்கம் இந்த கொலையை வேடிக்கை பார்த்ததுன்னு தான் ஜே.பி. நட்டா அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு முத்தாய்ப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்க ஜே.பி. நட்டா அவர்கள், வா நீங்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே வாங்க, நீங்களும் நானும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போய் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்னாடி போய் நாம தர்ணா பண்ணுவோம்னு கூப்பிடுறாங்க. கரெக்ட் தானே? உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் ஜம்மு காஷ்மீர்லயும் அங்க ஏதாவது ஒரு சின்ன சம்பவம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அடிதடி நடந்தா கூட, பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு அடிதடி நடந்தா கூட, இங்க மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போக கனிமொழி அக்கா எங்க, பியூஷ் மனுஷ்னு ஒருத்தன், நான் நீங்கெல்லாம் மிருகமா என்ன அந்த ஆள் மனுஷ் அப்படின்னாங்க, அந்த பியூஷ் மனுஷ் எங்க, அப்புறம் அந்த சீப்பு செந்தில் எங்க, மீதி போராளிகள் எங்க, அப்புறம் இந்த இவரு டோல்கேட் வேல்முருகன் எங்க, திருமாவளவன் எங்க, இத்தனை பேர் ஏன் காந்தி ஆசிரமத்து குரங்கா வாய் மூடி மௌனியா இருக்காங்க இத்தனை நேரம்? இதுவே ஒரு பிஜேபி ஆளும் மாநிலத்துல ஒரு 2 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து இருந்தாலோ இல்ல ஒத்தனுக்கு ஒத்தன் கைகலப்புல செத்து இருந்தாலோ இதை தமிழ்நாடே பத்தி எறியும்படியா ஆக்கி, தமிழ்நாட்டுல இந்த பாரத நாடு முழுக்க கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி
இவ்வளவு தூரம் இங்க வந்து அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிற போராளிகள்லாம் எங்கங்கிறதா ஜே.பி. நட்டா வைக்கக்கூடிய கேள்வி. அதனால நட்டா அவர்கள் கோரிக்கையை ஏற்று மல்லிகார்ஜுன கார்கேயும் காந்தி சிலைக்கு முன்னாடி போய் கருப்பு சட்டை அணிஞ்சு இந்த ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பாராங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல ஜே.பி. நட்டா இந்த விஷயத்தை விவகாரத்தை வந்து தேசிய அளவுல பிரச்சனை கொண்டு போறதுக்காக முயற்சிக்கிறாரா? நான் என்ன சொல்றேங்க, ராஜஸ்தான்ல பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு சண்டை வந்ததுன்னா அதை ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஆக்க பாக்குறாங்க. அதோட இல்லாம அந்த பிஜேபியோட தேசிய ஸ்போக்ஸ் பர்சன், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருந்த அந்த அம்மா ஒரு வார்த்தை அதுக்கு கவுண்டருக்கு சொன்ன வார்த்தைக்கு அதை ஒரு அகில உலக பிரச்சனையாக்கி அந்த அம்மாவோட உயிருக்கு பிரச்சனையா வர மாதிரி இது பண்ணி பிரஷர் கொடுத்து அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்க வச்சது தமிழ்நாடு உட்பட பல்வேறு செயல்பாட்டாளர்கள். நீங்க காஷ்மீர்ல ஏதோ ஒரு சம்பவம், இல்லாத ஒரு சம்பவத்தை திருச்சி இங்க கொண்டு வரீங்க. பீகார்ல நடக்காத ஒரு சம்பவத்தை திருச்சி இங்க கொண்டு வரீங்க. நீங்க நடக்காத சம்பவத்தை தமிழ்நாட்டுல ஊதி பெருசாக்கும் போது நடந்த சம்பவத்தை உண்மைய போட்டு உடைக்கிறதுல என்ன தப்பு? தேசிய பிரச்சனையா இது ஆக்குறதுல என்ன தப்பு? இது தேசிய பிரச்சனை தானுங்க. தமிழ்நாடும் இந்தியாக்குள்ள தானங்க இருக்கு. இல்ல இந்தியாக்குள்ள தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா இல்லையே, இந்தியாக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. இது இந்திய நாட்டோட பிரச்சனை தானுங்க. அதனால இது ஆக்குறதுல என்ன தப்பு? உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பத்தி வன்மையா கண்டிச்சு பேசின போது அது அப்பவே இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடக்கி வாசிச்சு இவங்க சட்டத்தை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கும். தங்களை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நினைத்துக் கொண்டு தங்களை ஏதோ வந்து முகலாய பேரரசு மாதிரி பாபர் மகன் ஹுமாயூன், ஹுமாயூன் மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் மகன் அப்படியே வரிசையா வரா மாதிரி இவங்க முகலாய பேரரசு மாதிரி இது முத்துவேலர் பேரரசு, கருணாநிதி பேரரசு அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதுக்கு ஜனநாயக ரீதியில தானே கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதனால இதை கொண்டு போறது சரிதான். இன்னும் இதை வந்து பல்வேறு மாநிலங்களும் கண்டனம் தெரிவிக்கணும். குறிப்பாக பக்கத்துல இருக்கிற பினராயி விஜயன் அவரு கண்டிப்பா அவரும் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா கள்ளச்சாராயத்துல பாதிக்கப்படுறது கேரள மாநிலமும் பாதிக்கப்படுது. அதனால எல்லா கட்சிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். குறிப்பா இவர் என்ன செய்யறாருங்கிறதையும் பார்க்கணும். நம்ம ஜே.பி. நட்டா எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு அறைகூவல் விடுத்திருக்காரு. ஜனநாயக முறைப்படிதான் போராட கூப்பிடுறாரு. மக்களுடைய துக்கத்துல பங்கேற்றுக்கணுங்கிறாரு. இது போல சாவுகள் மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. எச்சரிக்கை மணியா இருக்கணும்னு சொல்றாரு. அதனால இந்த நியாயத்தை உணர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமல்லாது மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் பிஜேபி தலைவர்கள் பின்னாடி அணிவகுத்து இந்த ஒரு அராஜக போக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து, மக்கள் விரோத போக்கை கண்டித்து, மக்களுக்கு இனியும் இந்த மாதிரி துயரங்கள் துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜே.பி. நட்டாவின் பேச்சை இவர்கள் கேட்க வேண்டும். மோடி தலைமையிலான அரசு வெற்றி பெற்ற இந்த 15 நாட்களில் 10 சம்பவம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லிஸ்டை போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவர் போட்டிருக்கிறதுலாம் என்னென்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. மெட்ராஸ்ல பாண்டி பஜார்ல ரோட்ல குப்பை இருக்கு அப்படின்னு அதை ஒரு 11ஆதான் சேர்த்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா டெல்லியில தண்ணி பஞ்சம், காஷ்மீர்ல தீவிரவாதம், ரயில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீட்டு எக்ஸாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி ஒரு எப்போதும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அவர் கிளப்புறாரு. அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப பாண்டி பஜார்ல குப்பை இருக்கு அப்படிங்கறத சேர்த்திருக்கலாம். திருச்சி காவேரியில பூவம் கலக்குதுன்னு சொல்லிருக்கலாம். அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நதி இருக்கு பாருங்க, அந்த நதியில வந்து கொண்டு போய் சாக்கடை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி 11, 12, 13 சேர்த்துட்டே போயிருக்கலாம். நாட்டுல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்கா சொல்லுங்க? இல்ல பரீட்சையில குளறுபடி இல்லாம இருந்திருக்கா சொல்லுங்க? இருக்கிற குளறுபடியை சரி பண்றதுக்கான பொறுப்பேற்றுட்டு பிஜேபி அரசு செயல்படுது. அதை பாராட்டுறதை விட்டுட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ராகுல் காந்தி இந்த திமுக மாதிரியே அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி அரசியல் செஞ்சதோ அதே வழியில தான் ராகுல் காந்தி போறாருங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால அவர் irrelevant-ஆ பேசுறாரு. அவர் கொஞ்சம் கூட ஒரு நிதர்சனத்துக்கு வராம அவர் ஒரு பட்டத்து இளவரசராகவே நினைச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு மகாராஜாவே நினைச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோட, அரசியல் நோக்கத்தோட குயுக்தியா வேணும்னு அவரு வந்து பிரச்சனையை கிளப்புறாரு. அதனால இதை கடந்து போலாம். தண்ணி பஞ்சம் எல்லா ஊர்லயும் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி டெல்லியில இருக்கு. ரயில் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கதான் செய்யுது. காஷ்மீர் தீவிரவாதத்தை அடக்க துப்பு இல்லாத இந்த காங்கிரஸ் கட்சி தீவிரவாதத்தை பத்தியோ அங்க காஷ்மீர் பிரச்சனையை பத்தியோ பேசலாமா? ஆர்டிகிள் 370 சொல்லி அதை கொண்டு போய் இந்த தேசிய நீரோடல இருந்து பிரிச்சது காங்கிரஸ் கட்சி. பாரதிய ஜனசங்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியை சிறையில் அடைச்சு கொன்ன கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க காஷ்மீரத்தை பத்தி அவங்க பேசலாமா? யாருன்னா பேசலாம் இந்த நாட்டுல.
பின்லேடன் கூட காஷ்மீரை பத்தி பேசலாம், காங்கிரஸ் கட்சி பத்தி மட்டும் பேசக்கூடாது. என்ன காரணம்னா பல்வேறு தீமைகளை செய்து காஷ்மீரத்தை பாரதத்தின் ஒரு அங்கமாக ஏற்க முடியாமல் அங்க தீவிரவாதிகளுக்கு சொர்க்க பூமியாக திகழ்வதற்கு காங்கிரஸ் கட்சியும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்த காரணத்தால் காங்கிரசுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. அதுவும் ராகுல் காந்தி போற போக்குல அவர் ஏதோ ஒரு 10 குற்றச்சாட்டை சொல்லிட்டு போறாரு. அதை நம்ம விளையாட்டுத்தனமா அதை எடுத்துக்கணும், கடந்து போயிட வேண்டியதான், ஒரு நகைச்சுவையோட போயிடுவோம் நம்ம. டெல்லியில முதல் நாள் மக்களவை கூடுற முதல் நாளிலேயே ஐஎன்டிஏ கூட்டணி எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன புத்தகத்தை கையில வைத்துக்கொண்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? சார், அந்த இண்டி கூட்டணி தானே சொல்றீங்க? இண்டி கூட்டணி. ஆமா சார், அந்த எம்பிக்கள் போய் அவங்க அதுவும் அரசியல் அவங்கள மாதிரி ஒரு நாடக நடிகர்கள் உலகத்திலேயே கிடையாது சார். நீங்க வைகோ, திருமாவளவன், திமுக, அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட், உலகமாக நடிகர்கள் கம்யூனிஸ்ட். ஏன்னா கம்யூனிஸ்ட் கேரளால ஒரு நிலைப்பாடு இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு இருக்கும், தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூர்ல ஒரு நிலைப்பாடு இருக்கும், சென்னையில ஒரு நிலைப்பாடு இருக்கும். எங்க ஊர் காவிரி டெல்டால வந்து அரசே நெல் கொள்முதல் விலையை ஏற்றுமா, அப்புறம் டே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி சோழன் எக்ஸ்பிரஸை பிடிச்சி எக்மோர்ல வந்து இறங்கி அரசே அரிசி விலையை குறையுமா. நெல் விலையை ஏற்றிட்டு எப்படி அரிசி விலையை குறைக்க முடியும்? அவங்க வந்து ஏட்டிக்கு போட்டியாவே பேசுறவங்க சார். அதனாலதான் அவங்க செல்லா காசாகி நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்குற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட அரசியல் சார் கம்யூனிஸ்டோடது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராமா கும்பல் சார். மொத்தமாவே இவங்க எல்லாம் திருவிழால காணாம போன குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க சார், இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம். இது வந்து அவங்க அரசியல் சாசன புஸ்தகம் தானே சொன்னீங்க நீங்க, அதை கையில எடுத்துட்டு போராட்டம் நடத்தினாங்கன்னு. வேற ஒண்ணு இல்ல, 50 வருஷம் முன்னாடி நாளையோட சார் 49 ஆண்டு முடிந்து 50வது ஆண்டு நாளைக்கு ஜூன் 25 இந்திய தேசத்தின், பாரத தேசத்தின் கருப்பு தினம், துக்க தினம். இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் செய்த நாள், ஜனநாயகத்தை ஒழித்த நாள், கருப்பு நாள். ஜனநாயகத்திற்கு சாவுமணி அடிப்பதற்கு இந்திரா காந்தி அவர்கள் முயற்சி செய்தார். அன்றைக்கு மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி, ஜெயபிரகாஷ் நாராயணன், மது தண்டவதே, மதுலி மாயி போன்ற மாபெரும் தலைவர்கள், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ராமகோபாலன் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இணைந்து 2வது சுதந்திர போராட்டமாக அந்த போராட்டத்தை கருப்பு நாளை போராடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயில இருந்தார் சார். ஜெயிச்சு ஜனதா கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஜெயில இருந்தே வெளில வராரு. அந்த அளவுக்கு பல பேரை ஜெயில பிடிச்சு போட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. பேச்சுரிமையை பறித்த கட்சி காங்கிரஸ் கட்சி, எழுத்துரிமையை பறித்த கட்சி காங்கிரஸ் கட்சி, தெருவில் அவங்களை நடமாடுவதற்காக கூட விடாமல் ஜனநாயக படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க போய் நீங்க பாருங்க, எப்பேற்பட்ட நகைச்சுவை பாருங்க. ஒருத்தனை வந்து போலீஸ் பிடிச்சு கொலை கேஸ்ல அம்மாவை கொண்டுட்டான்னு கொலை கேஸ்ல கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே ஜட்ஜி கேட்கிறாரு நீதி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அப்பா உனக்கு என்னப்பா, உன் தரப்பு நியாயம் ஏதா இருந்து சொல்லுப்பா அப்படின்னு. ஜட்ஜையா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க. இன்னும் சரிப்பா, உன்னுடைய வேண்டுகோள் என்ன? நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை வந்து விடுதலை செய்யணுங்க, ஏன்னா நான் தாயில்லா புள்ள அப்படின்னு கேட்டான். அம்மாவை கொன்னுட்டு தாயில்லா புள்ளன்னு நீதி கேட்ட கதை தான். இவங்க வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இவங்க வந்து அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சுட்டு ஒரு கேலி கூத்துங்க. இவங்க நடிகர்கள்னு சொன்னேன்ல, அதுக்காக தாங்க சொன்னேன். அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரோட திடீர் சந்திப்பு நடைபெற்றிருக்கு, இது எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்கத்தக்க விஷயம் சார். ஏன்னா டிடிவி தினகரன் வந்து தமிழக அரசியல்ல நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல பிரயாணம் செய்யறாரு. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. 2004 வந்து பாஜக அதிமுக கூட்டணி தோக்கும் போது கூட 20,000 ஓட்டுல, சொற்ப ஓட்டுல தான் அவர் தேனி பாராளுமன்றத்துல தோத்து போனாரு. அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4% 5% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. ஒரு நல்ல அரசியல்வாதி அவரு. அதனால அவரை பார்த்து பேசினது ஒரு மரியாதை நிமித்தமா என்னங்கிறது எங்க மாநில தலைவர் அண்ணாமலையே பத்திரிகைக்காரங்களை சந்திக்கும் போது சொல்லுவாரு. ஒரு நல்ல விஷயம் சார் அது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.